அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் வலம் வந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும், என்னென்ன கிழமைகளில் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இப்படி 7 நாட்களுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். இன்றைய பதிவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வந்தால் என்ன பலன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ணாமலையாரை வலம் வந்தா எல்லா உலகங்களையும் வலம் வருவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் வந்தா என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தினத்திலும் சூரிய பகவான் இந்த பூலோகத்திற்கு ஏதாவது ஒரு வடிவத்துல திருவண்ணாமலையை கிரிவலம் வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஆதாரமா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திருவண்ணாமலையில மலையை சூரிய பகவான் குறுக்காக கடக்காமல் வலம் செல்றாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. சூரியன் மலையை வலம் வருவது உலகில் வேறு எங்கும் காண முடியாத காட்சிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையன்று கிரிவலம் செய்பவர்கள் சிவலோகத்தில், அதாவது திருக்கைலாயத்தில் தேவர்களாக வீற்றிருக்கக்கூடிய சிறப்பை பெறுவாங்க அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் செய்தால் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வழியையும் சிவபெருமான் கொடுப்பாரு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. வாரத்தில் உள்ள அனைத்து கிழமைகளிலும் கிரிவலம் செய்வதனால என்ன பலன்கள் இருக்குன்னு நம்ம பதிவு செய்திருக்கோம். அந்த வீடியோக்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.